டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றுவதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் திருமயம் பேருந்து நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை VPG ராம்ஜி என்று மத்திய அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாற்றி அந்த திட்டத்தில் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு 100 நாள் வழங்கப்பட்டு வந்த வேலையை 125 நாட்களாக உயர்த்தியும், மேலும் இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே 90% நிதியை மத்திய அரசும் 10% நிதியை மாநில அரசுகளும் ஒதுக்கி வந்த நிலையில் தற்போது மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் கொடுத்து இந்த வேலை தொடங்கப்படும் என்று அந்த திட்டத்திற்கான மசோதா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த திட்டத்தின் பெயரில் உள்ள மகாத்மா காந்தி பெயரை நீக்கக்கூடாது என எதிர்க்கட்சியினர் மக்களவையில் கடும் அமலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் இன்று மகாத்மா காந்தி பெயரை இந்த திட்டத்தில் இருந்து நீக்குவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேருந்து நிலையம் முன்பாக 80க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் புதுக்கோட்டை காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் திருமயம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ராமசுப்ராம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பிரதமர் பதவி விலக வேண்டும், இதை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். திருமயம் தொகுதியினுடைய வட்டார நகர தலைவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில மாவட்ட வட்டார நகர நிர்வாகிகள், மகளிர் காங்கிரஸ் தலைவிட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள், OBC பிரிவு, கலைப்பிரிவு, இலக்கிய பிரிவு, சிறுபான்மை பிரிவு, SC/ST பிரிவு மற்றும் அனைத்து பிரிவுகளை சார்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் பெயரை நீக்குவதோடு இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கம் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீதும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை என்ற ஒரு பத்திரிகை காங்கிரஸ் கட்சியால் தொடங்கப்பட்டு அது நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் யங் இந்தியா என்ற நிறுவனம் அதை மேற்கொண்டு நடத்தி வருகிறது. அந்த நிறுவனத்திலே அன்னை சோனியா காந்தி அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் அந்த நிறுவனத்தை நடத்துகிறார்கள். அந்த நிறுவனத்திலே நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தவறு என்ற ஒரு கோரிக்கையை அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தது. அதில் அன்னை சோனியா காந்தி அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செய்தது தவறு அல்ல என்று சொல்லி அவருடைய மேல்முறையீட்டை உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம், காங்கிரஸ் கட்சி சார்பாக வரவேற்கின்றோம். இந்த மகாத்மா காந்தி அவர்கள் பெயரை நீக்குவதை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் துவக்கி வைக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கட்சியும் பொதுமக்களும் இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம், இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் பெயரை நீக்கும் ஒன்றிய BJP அரசை கண்டிக்கிறோம். பிரதமர் மோடியை கண்டிக்கிறோம். ராஜினாமா செய், ராஜினாமா செய். ஒன்றிய BJP அரசை ராஜினாமா செய். ராஜினாமா செய், ராஜினாமா செய். ஒன்றிய BJP அரசை ராஜினாமா செய். பிரதமர் மோடி அவர்களே ராஜினாமா செய். மோடி அவர்களே ராஜினாமா செய். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கட்சியும் பொதுமக்களும், காங்கிரஸ் கட்சியும் பொதுமக்களும் இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம், இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் 100 நாள் வேலை திட்டத்தில் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் BJP அரசை கண்டிக்கிறோம். பிரதமர் மோடி அவர்களை கண்டிக்கிறோம். ராஜினாமா செய், ராஜினாமா செய்.
பிஜேபி அரசே ராஜினாமா செய். பிஜேபி அரசே ராஜினாமா செய். பிரதமர் மோடி அவர்களே ராஜினாமா செய். பிரதமர் மோடி அவர்களே ராஜினாமா செய். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். மத்திய மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். நீக்காதே 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 ஒரு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் காந்தி பெயரை நீக்காதே. கண்டிக்கிறோம் காந்தி பெயரை நீக்குவதை கண்டிக்கின்றோம். காந்தி பெயரை நீக்குவதை கண்டிக்கின்றோம். செய்யாதே அடக்குமுறை ஆட்சி செய்யாதே. அடக்குமுறை ஆட்சி செய்யாதே. ரத்து செய் பெயர் நீக்கத்தை ரத்து செய். திட்டங்களுக்கான பெயர் நீக்கத்தை ரத்து செய். ராஜினாமா செய். மோடி அரசே ராஜினாமா செய். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மத்திய மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மத்திய பிஜேபி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். நீக்காதே காந்தி பெயரை நீக்காதே. காந்தி பெயரை நீக்காதே. செய்யாதே அடக்குமுறை ஆட்சி செய்யாதே. அடக்குமுறை ஆட்சி செய்யாதே. வஞ்சிக்காதே ஏழை மக்களை வஞ்சிக்காதே. ஏழை மக்களை வஞ்சிக்காதே. செய்யாதே அடக்குமுறை ஆட்சி செய்யாதே. ராஜினாமா செய். மத்திய மோடி அரசே ராஜினாமா செய். ஒன்றிய பிஜேபி அரசை கண்டிக்கிறோம். பிரதமர் மோடி அவர்களை கண்டிக்கிறோம். ராஜினாமா செய். ஒன்றிய பிஜேபி அரசே ராஜினாமா செய். ஒன்றிய பிஜேபி அரசே ராஜினாமா செய். பிரதமர் மோடி அவர்களே ராஜினாமா செய். பிரதமர் மோடி அவர்களே ராஜினாமா செய். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கட்சியும் பொதுமக்களும் இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கட்சியும் பொதுமக்களும் இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம். ஒன்றிய பிஜேபி அரசை கண்டிக்கிறோம். ஒன்றிய பிஜேபி அரசை கண்டிக்கிறோம். ராஜினாமா செய். ஒன்றிய பிஜேபி அரசை ராஜினாமா செய். ஒன்றிய பிஜேபி அரசை ராஜினாமா. கண்டிக்கிறோம். வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்குவதை கண்டிக்கிறோம். ஒன்றிய பிஜேபி அரசை கண்டிக்கிறோம். பிரதமர் மோடியை கண்டிக்கிறோம். ராஜினாமா செய். ஒன்றிய பிஜேபி அரசை ராஜினாமா செய். பிரதமர் மோடியை ராஜினாமா செய். ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கட்சி பொதுமக்களும் இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கட்சி பொதுமக்களும்
கண்டிக்கிறோம் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியடிகள் பெயரை நீக்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியடிகள் பெயரை நீக்கும் கண்டிக்கிறோம். தலைவர் கார்கே வாழ்க, வாழ்க வாழ்க, தலைவர் சிதம்பரம் வாழ்க, வாழ்க வாழ்க, தலைவர் சிதம்பரம் வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, செல்வப்பிரதகை வாழ்க, செல்வப்பிரதகை வாழ்க, வாழ்க வாழ்க, நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் வாழ்க, வாழ்க, நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் வாழ்க.